பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சீயோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இந்த தினத்திலும் உன்னத பாட்டு முதல் 4 அதிகாரங்களை தியானிக்க சர்வ தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. இங்கே இந்த உன்னத பாட்டு எபிரேய மொழியிலே பாடல்களின் பாடல் என்பதாகும். அது பாடல்களின் சிறந்த பாடல். மகிமை உண்டாகும். சாலமோன் 1005 பாடல்கள் எழுதியாக 1 ராஜாக்கள் 4:32 சொல்லப்பட்டிருக்கிறது. மகிமை உண்டாவதாக. இங்கே ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் உள்ள உறவு மணவாளனுக்கும் மணவாட்டிக்கும் உள்ள உறவு போல அந்த உறவு நெருக்கமானது, பரிசுத்தமானது. மகிமை உண்டாவதாக. ஆம், அதன் அடிப்படையில் இந்த பகுதி கர்த்தருடைய அன்பை அந்த வேத பகுதி தெரிவிக்கிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், ஆண்டவர் தாமே தமது அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். உமது பரிமள தைலங்கள் இன்பமான வாசனையுள்ளவைகள், உமது நாமம் ஊற்றுண்ட பரிமள தைலமாய் இருக்கிறது. ஆகையால் கன்னியர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். என்னை இழுத்துக்கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம். ராஜா என்னை தமது அறைகளில் அழைத்து கொண்டு வந்தார். நாங்கள் உமக்குள் கலிகூர்ந்து மகிழ்வோம். திராட்சை ரசத்தை பார்க்கிலும் உமது நேசத்தை நினைப்போம். உத்தமர்கள் உம்மை நேசிக்கிறார்கள். ஆம், கர்த்தருடைய நாமம் அது பரிமள தைலம் போல வாசனை மிக்கது. கர்த்தருடைய உண்டாவதாக. அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்திலே நாம் சுகம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நாமத்திலே நாம் ஜெபித்து ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். அவருடைய நாமத்திலே நாம் மகிமையை காண முடியும். கர்த்தருடைய மகிமை உண்டு. நம்ம அவருடைய நாமத்தில் ஜெயம் உண்டு. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஆம், ராஜாதி ராஜா, ஆம், தேவனாய் கர்த்தரோடு இதோ கனல் கடந்து போக மட்டும் நீ சட்ட நிலையை வந்து அடைவேன் என்று தாவீது ஜெபித்தது போல அவர் தாமே நமக்கு மறைவிடமாய் இருக்கிறார். நம்மை காத்துக்கொள்ள போதுமான தேவனாக இருக்கிறார். நான் கருப்பாய் இருக்கிறேன் என்று பாராதியுங்கள். வெயில் என்மேல் பட்டது. என் தாயின் பிள்ளைகள் என்மேல் கோபமாயிருந்து என் திராட்சை தோட்டத்துக்கு காவல்காரியாக வைத்தார்கள். சொந்த திராட்சை தோட்டத்தையும் நான் காக்கவில்லை என்று சொல்லி ஆத்துமனேஸ்வரே மந்தையை எங்கே மேய்த்து அதை மத்தியானத்தில் எங்கே மடக்குகிறீர் எனக்கு சொல்லும். தோழரின் மந்தைகள் அங்கு அருகே அலைந்து திரைகளிப்போன் இருக்க வேண்டியது. ஆத்துமனேஸ்வர் நல்ல மெய்ப்பர். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. ஜீவனையே கொடிக்கிற மெய்ப்பர். மத்தியானத்தில் அவர் அமர்ந்த தண்ணீரண்டையில் அங்கு பசும்புல் மேய்ச்சலில் தன் மந்தையை மடக்குகிற தேவன், அங்கு மேய்க்கிற தேவன். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல மெய்ப்பரை நாமும் பின்பற்றுவோம். உன்னதரான தேவனே ஸ்தோத்திரம். ஆம், இங்கே தோழிகளை குறித்து, நேசரை குறித்து, பிரியமானவளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. நம்முடைய வீட்டின் உதிரங்கள் கேதுருவும் நம்முடைய மற்ற தேவதாரும் ஆகும். ஆம், கேதுருவை போல செழிப்பு உண்டாகும்படி அருள் செய்கிற தேவன். கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. இங்கே 14 வருஷம் சொல்லப்படி நேசர் எனக்கு எங்கேதி ஊர் திராட்சை தோட்டங்களில் முளைக்கும் மருந்தோன்றி பூங்கொத்து. கர்த்தருடைய மகிமை உண்டாவதாக. 2வது அதிகாரத்திலே
நான் சாரோனின் ரோஜாவும் பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமுமாயிருக்கிறேன். முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமார்த்தைகளுக்குள்ளே எனக்கு பிரியமானவளும் இருக்கிறாள் என்று சொல்லி அங்கே வேதவசனம் சொல்கிறது. ஆண்டவராகிய தேவன் அவர் சாரோனின் ரோஜா. ஆம், மகிமை உண்டாவதாக. அந்த ரோஜா தான் சிலுவை மரத்திலே நமக்காக அடிக்கப்பட்டு அது ரட்சிப்பு வாசனை உண்டாகும்படி, ஜீவ வாசனை உண்டாகும்படி அருள் செய்கிற தேவன். மகிமை உண்டா. காட்டு மரங்களுக்குள்ளே கிச்சிலி மரம் எப்படி இருக்கிறதோ அப்படியே குமாரர்களுக்குள்ளே நேசர் இருக்கிறார். மகிமை உண்டாவது. அவர் தாமே நமக்காய், அவர் தாமே இந்த உலகத்திலே தேவகுமாரனாய் கடந்து வந்தவர். மகிமை உண்டாவதாக. அவருடைய நேசத்தை குறித்து இங்கு எழுதப்பட்ட என் நேசருடைய சத்தம் இதோ அவர் மலை மேல் குதித்து வரும் மேடுகள் போல் சொல்லி வருகிறார். ஆண்டோடைய சத்தம் நமக்கு வார்த்தையானவரே இந்த உலகத்தில் மாம்சமாகி கடந்து வந்தார். அந்த வார்த்தை நமக்கும் உண்டு. கதவசனமையும் உண்டு. அந்த வார்த்தையை நாம் பற்றி கொள்ளும் பொழுது ஜீவனை கண்டுகொள்ள முடியும். கதவசனமையும் உண்டாவதாக. ஆம், அண்டு கண்மணின் வெடிப்புகளிலே சிவங்களில் மறைவுடன் தங்குகிறேன் புறாவே என்று ஆண்டவர் அழைக்கிறார். கண்மலை, அவர் நித்திய கண்மலை. ஆண்டவராகிய தேவன் நமக்கு நித்திய கண்மலை. அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று அப்போஸ்தலர் கொரிந்தியருக்கு எழுதும்படி எழுதுகிறார். அதிலிருந்து ஜீவ தண்ணீர் வரும். மகிமை உண்டாவதாக. ஆம், அது நமக்கு அடைக்கலம் கிடைக்கும். பிளவுண்ட மலை நமக்கு அடைக்கலம் தருகிற மலை. அங்கே எலியாவை ஆண்டவர் தாமே அந்த பிளவுண்ட மலையில வைத்து தன் கரத்தால் மூடி பாதுகாத்தார். மகிமை உண்டாவதாக. 3வது அதிகாரத்திலே இங்கே ராக்காலங்களில் என் படுக்கைகளின் ஆத்துமனேஸ்வரை தேடினேன், தேடியும் அவரை காணவில்லை. ஆண்டவர் நம்மை தேடி வந்தார். இப்பொழுது அவர் கதவை தட்டி காத்திருக்கிற தேவன். அவரை தேடினார். இரவு கண்ணர் உள்ளது. இரவுக்கு பின் இரவாக ஆண்டவை தேடுகின்றதான ஒரு காரியம். சமயம் இப்பொழுது நம் ஆண்டவருக்கு நேசர் நமக்கு வருவார். நேசர் சத்தம் நமக்கு உண்டாயிற்று என்று எப்படியுமே 4வது அதிகாரத்தில் இலக்கியத்தை பார்த்து சத்தம் நமக்கு உண்டாயிற்று. அவருடைய சமூகத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். உன்னதமான தேவன் தாமே இந்த வசனங்களை தியானிக்கும் போதெல்லாம் மகிமையான ஆசீர்வாதம் நமக்கு அருள் செய்வாராக. ஆமென், ஆமென்.